உங்களுக்கு ஆசீர்வாதம் அல்ல, ஆசீர்வாதங்களை கத்தர் வைத்திருக்கிறார். நிறைய ஆசீர்வாதங்கள். அதுல பரிபூரண ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்வீங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். பரிபூரண ஆசீர்வாதம்னா பெர்ஃபெக்ட் பிளஸிங், எல்லா விதத்திலும் ஆசீர்வதிக்கப்படுவது. சிலருடைய வாழ்க்கையில பாத்தீங்களா, அவங்களுக்கு நிறைய பணம், செல்வம், அந்த உலக ஆசீர்வாதம் எல்லாம் இருக்கும். சரீரத்துல வியாதி வியாதி வியாதின்னு வேதனைப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு பகுதியில ஆசீர்வாதம், ஒரு பகுதியில பாதிப்பு. சிலர் பாருங்க, குடும்பத்துல நல்லா இருப்பாங்க, மனைவி, கணவன், பிள்ளைகள் ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியா இருப்பாங்க. ஆனா கடன் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஏதோ ஒரு விதத்துல ஆசீர்வாதம் பாதிக்கப்பட்டு இருக்கலாம். ஆண்டவர் என்ன சொல்றாரு? பரிபூரண ஆசீர்வாதம், நல்ல சரீர சுகம், ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதம், உலக காரியத்தில் ஆசீர்வாதம், பாதுகாப்பு, ஒரு பரிபூர்ண சந்தோஷத்தோடு அனுபவிக்கிற ஆசீர்வாதம். இதான் கர்த்தர் வாக்கு கொடுத்திருக்கிறார்.